இந்த நீட்டை வந்து ஒரு சாக்கா வச்சு ஒரு சதி திட்டம் ஆர்கனைஸ்ட் கிரைம் மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், வந்து நக்கிட்டு தமிழர்கள் கிட்ட கற்றுக்கிட்டவங்க போகட்டும். எல்லா மாநிலங்களும் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு 10 வருஷம் உள்ள தள்ளணும்னா எல்லாம் அடங்கிடும். நீட்டு தேர்வு வந்து எந்தவித தப்பும் இல்லை. அனிதாவுக்கு குரல் கொடுத்த விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆகி ஏன் மௌனம் காக்குறாரு? இது வந்து ஒரு சமூக போராட்டம். இதுக்கு வந்து வேற ஒரு சாயத்தை கொடுத்து இது வந்து ஒரு அரசியல் போராட்டத்தா இவர்கள் மாற்றுவார்களோ? சோனம் வாங்சுக் கேட்குறது எங்களுக்கு லடாக் யூனியன் டெரிட்டரியா வேணாம், தனியாக கொடுத்துருங்க காஷ்மீரோட, அப்போ இந்தியாவுக்கு சிலிக்கா கிடைக்காது. உலகமே ஏஐ இந்த இண்டஸ்ட்ரிக்கு மெயின் சிலிக்கா, அந்த சிலிக்கா இப்போ லடாக்ல இருக்கு. ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம்? இட்ஸ் ஆல் நாட் அபவுட் நீட், இட்ஸ் அபவுட் சிலிக்கா. நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் மாற்றமா? ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டு தான் இருக்கு. சக்தி செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லியிருக்காரு. நமது ஜஸ்டிஸ் சிஸ்டம் மூலமாக நீட்டு வந்து ஒழிக்க முடியாதுன்னு என்கிற உண்மையை மக்கள் கிட்ட திமுக ஏன் எடுத்துட்டு போகலன்னு திமுகவை அவர் அட்டாக் பண்ணார். நமது விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆக்டர் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி முதல்வர் ஆனார். ஓவர் நைட்டை வரல, இது ஓவர் நைட். அபிஜித் உயிரோட இருக்கிற ஒரு மாணவியை இறந்தால் போல போட்டு ஆப்ஸில் மனிப்புலேட் பண்ணி எல்லா இடத்துலையும் அனுப்புறாங்க. ஒரு சிங்கிள் அபிஜித்தால் பண்ண முடியுமா இதை? பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, பாஜக வந்து இன்னும் கொஞ்சம் மக்களிடம் கிட்ட இப்போ நான் உன்னோட இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா. அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸுமே நேம் பேட்சை பிச்சுட்டு அடிக்காமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அது வந்து அவங்க நிஜமாக அவங்க ஃபுல்லாக பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் கூட இறந்து போகல. அப்போ இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? பாஜக வந்து உட்காந்துட்டு பண்ணல. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் பண்ணுறாங்களே, யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க? மனிதர்கள். இல்லை இல்லை, ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நேயர்களுக்கு வணக்கம் சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் பல நாட்களாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீட்டுக்கு எதிராக. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஸோ நல்ல காலம் போன முறை வேறு யாரும் பேசாத டைம்லேயே ட்ரெண்ட் டாக்ஸில் வந்து நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்னன்னு கேட்டீங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷ்னல் டீஸ்டெபிலைசேஷன். நம்ம நாடு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த நீட்டை வந்து ஒரு சாக்கா வச்சு நாட்டில் வந்து ஒரு குழப்பமும் ஒரு அராஜகத்தையும் அனார்கி உண்டாக்குறதுக்கு இது ஒரு சதி திட்டம்ங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியுது. அதுக்கு நான் வந்து தயவுசெய்து மக்கள் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட கேளுங்க. ஒன்று, இந்த வாட்ஸ்அப் வாயிலாக பேசுகிறதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் பிரையர் போன்ற வேற இன்டர்நெட் மட்டும் இருந்தால் இது வேறு மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வச்சு ஒருத்தருக்குள்ள க்ரௌடுக்குள்ளேயே பேசிக்கிறது ஒரு பிளான் சதி. சின்ன பசங்க நீட்டுக்கு எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேன், எனக்கு இது மாதிரி நீ ஏமாத்திட்டேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸோட விஷயமே இல்லை. ரவுடிகள் பல படங்களில் பார்த்தா அஃப்சல் கான்லாம் பக்கம் 6 கொலை கேஸுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட்டான ரவுடிஸிங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீட்டுக்கு. ஓகே, எந்த இவங்களுக்கெல்லாம் காசு இல்லை சீட்டு வாங்குறது, இவங்கெல்லாம் சேர்ந்துன்னா ரவுடியாக கொண்டு வர முடியும். இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், லாரியில் வந்து லோட் பண்ணி பாராளுமன்றங்களை கொண்டு வராங்க தூக்கி போடுறதுக்கு. நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பல 28, 30, 35 வயசு ஆளுங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவாக நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்கல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ரொடெஸ்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே வந்து கண்ட்ரோலை மீறி போக ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீக்ஸ் உள்ளே வராங்க, சீக்ஸ் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வை இல்லை. அதாவது நீட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு எக்ஸாம் லீக் ஆச்சுன்னு ஹரியானாவிலேருந்து வண்டியில் வந்து கல் ஒரு வேளை ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்பாங்களோ, நான் அவனுக்காக போய் பாதுகாக்கணும்னு சொல்லி லாரியாக கல் தூக்கி போட்டு ஹரியானாவிலேருந்து பஞ்சாப் ஹரியானாவிலேருந்து எந்த விவசாயிகள் வந்து அந்த பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் போன வருஷம் பண்ணாங்களோ அதே கும்பல் திருப்பியும் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் மாதிரி இருக்கு தவிர ஸ்டூடெண்ட்ஸோட இதே இல்லை. ரெண்டாவது, அமைதி போராட்டம்னாங்க. நான் சொல்கிறேன், இவங்க ஒட்டு மொத்தமாக டெல்லியில் இருக்கவங்களாம் சென்னைக்கு வந்து, சென்னையில் 2017 நானும் அதுக்கு பங்கேற்றேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜனவரி, அது வந்து ஒரு அமைதி போராட்டம். நான் பேசின இடத்துல 40,000 பேர் இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி இந்த அப்சல் கான் போன்ற ரவுடிஸ்லாம் இல்லை. அவ்வளவு அமைதியாக இருந்துச்சு. எல்லாரும் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க, உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், பசங்க வாட்ஸ்அப் பார்த்துருந்தாங்க, ஆனால் கராட்டாவே இல்லை. ஜல்லிக்கட்டில் மெரினா பீச்சில் சேர்ந்த கூட்டம் இந்த சிஜேபியோடைய கூட்டத்தோட ரொம்ப பெரிய கூட்டம். ஆனால் அதுதான் நிஜமான ஒரு அமைதி போராட்டம்.
ஆனால் அதுவுமே கடைசியில் வந்து வேறு மாதிரி தானே முடிஞ்சுது. முடிஞ்சது. ஆனால் அது வந்து அடி தடி நடக்கல. இது மாதிரி ஃபுல்லாக கல் எடுத்து அடிக்கிறது, லாரி வந்து தூக்கி போடுறது, இப்போ போலீஸ் ஜீப்பை வந்து எப்படி அப்படி மாற்றி போடுறது, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இது மாதிரி ஒரு விஷயம் கூட நமது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடக்கலை. ஓகே. அதே சமயத்தில் எந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடணுமோ அந்த ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரியம் பாதிக்காத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். நான் என்ன கேட்குறேன், நம்ம வந்து என்னென்னா வந்து நக்கிக்கிட்டு தமிழர்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க போகட்டும். இது வந்து டெஃபினட்டாக அமைதி போராட்டம்ங்கிற பேரில் ஒரு சதி திட்டம். நான் வந்து அதோடைய பேக்ரவுண்ட் சொல்கிறேன். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் கேட்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு போகணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை மாற்றி அமைக்கணும். அதே சமயம் அதுக்கு காரணமான யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இது எல்லாம் சிஜேபி சைட்லேருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை. இது சரியாக தானே இருக்குது அப்படிங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? நானும் ஒத்துக்கிறேன். அதாவது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பதவி பிடிச்சிட்ருக்கிறேன். அந்த பதவியில் வந்து ஒரு அநியாய ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா வைக்கேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. தலைவன் என்கிற முறையில் என்னுடைய பொறுப்பு. தப்பு நடந்துருச்சு, இந்த கண்காணிக்க வேண்டிய ஆட்களை கண்காணிப்பது என்னுடைய பொறுப்பு. நான் அதை ஃபெயில் பண்ணிட்டேன் சொல்லி நான் வந்து பதவி ரிசைன் பண்ணுவேன்னு சொன்னேன். பட் என்ன ஆயிடுச்சு, அது கொஞ்சம் சென்ட்ரல் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சோ, அல்லது எப்படியும் கேபினெட் ரீஷஃபில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த கேபினெட் ரீஷஃபில் டெல்லியோடைய காரிடோர்ஸ்ல என்ன சொல்றாங்க, தர்மேந்திர பிரதான் அங்கே இருக்க மாட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்களே எடுத்த முடிவாக இருக்கட்டும், இவங்க வந்து நம்மளை அடித்து கண்டனம் பண்ணி ஆர்ப்பாட்டத்தினால வந்து ஒரு வெற்றியாக இருக்கக்கூடாது என்கிற காரணத்துக்காக அப்படி இருக்கலாம். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கடந்த 20 வருஷங்களில் மேஜர், சின்னது இல்லை, மேஜர் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து கசிவானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மேஜர் பேப்பர்ஸ். பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பல இடங்கள். தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா கடந்த 15 வருஷத்தில் 20 முறையாக கிளாஸ் 10, கிளாஸ் 12 ரொம்ப முக்கியம் அவங்களுடைய லைஃப். ஒரு பக்கம் சொல்கிறீங்க நீட் வேணாம், 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சே பண்ணலாம். அந்த 12ஆம் கிளாஸ் மார்க்கே அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் ஆச்சுன்னா இந்த வினா தாள் வந்து லீக் ஆகிருக்கு. அதே போல் மனிதர்கள் வந்து பொதுவாக டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் விட்டிங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகிறவங்க குரூப் 2, குரூப் 1 எழுதுவாங்க. குரூப் 2 வந்து இந்த அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ அது மாதிரி இருக்கும். குரூப் 1 வந்து டெப்யூட்டி கலெக்டர் ஆவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆவாங்க. அவங்க தான் கண்காணிக்கணும் இதெல்லாம். அந்த குரூப் 1, குரூப் 2 பேப்பர்ஸை தமிழ்நாடு 2011, 2010, 2013 லீக் ஆகிருக்கு. அது கூட இப்போ 6 லட்சம் 10 லட்சம் பேர் எழுதுகிற பரீட்சை, அது கூட தப்பு தான். அதனால் நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2 பேப்பர்ஸை இப்படியே தூக்கிடுவீங்களா? எப்படி தூக்க முடியும்? ஸோ அந்த எக்ஸாம் தேர்வுடைய தப்பு இல்லை, தேர்வை வந்து கண்காணித்து நடத்த வேண்டி இயக்க வேண்டிய ஆட்களுடைய தப்பு. கரெக்ட், ஐ அக்ரி. நிஜமாகவே நீட் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னா அது கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த பேப்பர் லீக் ஆனது டிஜிட்டலி மேனிப்புலேட்டட். நிஜமாக அது வந்து பேப்பர் லீக்கில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் கூட டெல்லிக்கிட்ட இப்போ தான் பேசிட்டு இருந்தேன். நிஜமாகவே ஒரு பேப்பர் லீக் ஆச்சாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் அப்படியே அது லீக் ஆச்சுன்னா கூட 150 சேர்ந்து 159 ஆகும். உண்மை பல லட்சம் இல்லை, பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் 150 நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 கோடி மக்கள், இது so many people, 1.4 பில்லியன் பீப்புளுடைய லைஃப் இருக்கும்பொழுது, அது சிஸ்டம்ஸ் அமைப்புகள் இருக்கும்பொழுது மிஸ்டேக்ஸ் வரும். அதனால மிஸ்டேக் வந்து ஓகேன்னு நான் சொல்லலை. ஆனால் தேர்வோட தப்பு இல்லை, செய்த மனிதர்களோட தப்பு. இதனால தான் 2024 ஒரு மசோதா கொண்டு வந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க பாஜக கவர்மெண்ட். அதாவது 10 வருஷம் கொலை பண்ணால் 7 வருஷம். ஆனால் நீ எக்ஸாம் இது பண்ணால் நீ வந்து பல லட்சம் மாணவிகளுடைய வாழ்க்கையில் நீ விளையாடுற, 10 வருஷம் நீ உள்ளே பண்ணலான்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அது வந்து அமல்படுத்தி எந்த ஒரு மாநிலத்திலையும் பாரு இந்த வாத்தியார் 10 லட்சத்துக்கு இது பண்ணிட்டாரு, இவர் வந்து உள்ள 10 வருஷம் இருக்கணும்னு பண்ணலை. என்னுடைய ரிக்வெஸ்ட், விண்ணப்பம், கோரிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு 10 வருஷம் உள்ள தள்ளணும்னா அப்போ டப்புன்னு எல்லாம் இதெல்லாம் அடங்கிடும். அது ஒன்று. ரெண்டாவது, நீட்டு தேர்வு வந்து எந்தவித தப்பும் இல்லை, தப்பே இல்லை. பப்ளிக் கிட்ட சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்களாம் படிக்கும்போது ஒரு சராசரி
மருத்துவக் கல்லூரிக்கு போய் அதில் வந்து இருக்கிற ஆட்களுடைய அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிக அளவில் இருக்கும். அப்பர் மிடில் கிளாஸ், ஹை அப்பர் கிளாஸ், காசு இருந்தால் ஜமீன்தார் பையன் இருந்தால் காசு கொடுத்துட்டு எம்பிபிஎஸ், எம்டி, டிஎம் வரைக்கும் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. இவங்க வருவாங்க, ஃபாரின் காரில் வருவாங்க, போவாங்க, பண்ணுவாங்க. இன்றைக்கி சராசரி மாணவனோட அப்பா அம்மா வந்து எங்கேயோ ஒரு பியூனாக இருப்பாங்க, இல்லை எங்கேயோ வந்து ஒரு அந்த 13 லட்சம் கஷ்டப்பட்டு வித்து எடுப்பாங்க. ஸோ சாமானிய மனிதர்களுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, ஆர்டிகல் 13, 14, 15 பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல். எஜுகேஷனுக்கு எல்லாருக்கும் கொடுப்பது நம்மளோட சமூக பொறுப்பு. ஓகே, அதுதான் ஜனநாயகம். அது பண்ணணும்னா எல்லாருக்கும், இஸ்திரிக்காரன் பொண்ணுக்கும் ஒரு டிரைவரோட பையனுக்கும் கிடைக்கும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சமூக பெரிய ஒரு பெரிய ரெவல்யூஷன், பெரிய புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன், பேசுகிறேன். பேட்டா பையன் அப்பா பிஆரில் போஸ்ட்மேனாக இருக்கார் சார், இங்கே நீட் படித்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறான். அல்லது வேறு யாராவது கேட்டால் ராஜஸ்தானில் வந்து அப்பா கம்பவுண்டராக இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார், அவங்க பையன் டாக்டர் ஆகணும்னு நினச்சார் சார், நான் படித்தேன், முதல் வாட்டி கிடைக்கல, 2வது வாட்டி கிடைச்சேன். இந்த கதைகள் வந்து அந்த காலத்தில் கிடைக்காது. 20 வருஷத்துக்கு முன்னால், இப்போ நானே ராமச்சந்திராவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் 94, 95, 30 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் தெரிஞ்ச விவிஐபிஸோடைய பசங்க எல்லாம் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஏன் அதை மாற்றணும்? கடைசி ஒரு முக்கியமான விஷயம் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நீட் அடிச்சிருங்க. அது ஃபர்ஸ்ட் அதை அடிக்க முடியாது, அது அப்புறம் பேசுவோம். லீகலி கேன் யூ ஸ்கிராப் நீட்? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்படியே ஸ்கிராப் பண்ணுவோம். உங்களுக்கு நினச்சி பாருங்கள், ஒரு சினிமாவில் நமது மந்திரிகள், அமைச்சர்கள் அல்லது எக்ஸ் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் எல்லாரும் வச்சுருக்காங்களே மெடிக்கல் காலேஜஸ். அந்த மெடிக்கல் காலேஜஸில் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குது பாருங்கள், 10 லட்சம் 12 லட்சத்துக்கு. இதே 10-12 லட்சத்துக்கு அவங்க சீட்டு கொடுக்கணும், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, தப்புன்னு 1 கோடிக்கு போகுமே சார். அந்த 1 கோடி 2 கோடி வாங்குறவங்களுக்கு நீங்கள் ஏன் சார் சண்டை போடுறீங்க? சாமானிய மனுஷன் அப்புறம் நீங்கள் பாருங்கள், அப்புறம் அதே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சாமானிய மனுஷனோட பசங்க இருக்க முடியாது, நிறைய சாமான் வச்சுட்டு இருக்கிற மனுஷனோட பசங்க தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மை. நீட்டு படி 30 வருஷம் மருத்துவ மாணவர்களை மாணவிகளோட இன்ட்ராக்ட் பண்ணுற நான் பேசுகிறேன். சும்மா நீட்டுன்னு சும்மா தெரியாமல் தயவுசெய்து யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, டெல்லி ப்ரொட்டஸ்டோட எதிரொலியாக இப்போ தமிழ்நாட்டிலையும் ப்ரொட்டஸ்ட் வந்து வெடிச்சிருக்கு. அனிதாவுக்கு குரல் கொடுத்த விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆகி ஏன் மௌனம் காக்குறாரு? அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் ஏன் கலந்துக்கல அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு நேர்காணல்லையும் நான் வந்து முதலமைச்சருக்குன்னு ஒரு 2 மெசேஜ் கொடுப்பேன். முதலமைச்சர்கள் நேற்று ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ரொம்ப நல்லா போயிட்டு கேள்வி, வெரி குட் வெரி குட், உங்களுடைய கருத்துக்கள் பிரின்சிபல்ஸ் அதில் வருதுன்னு கேள்விப்பட்டேன், வெரி குட். நான் இன்னொரு பார்ட்டியை சேர்ந்தவன், ஆனால் ஒரு தமிழ் இளைஞன் வந்து பண்ணுறாருன்னு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். உங்களை பற்றி இது வரைக்கும் நீங்கள் கலக்காதது. ஐ திங்க் அனிதாவுக்கு நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்க விஜய் அவர்களே. இப்போ நான் நினைக்கிறேன் உங்கள் கல்வித்துறை மருத்துவத்துறை ஆட்களோடு நீங்கள் பேசி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீட்டுங்கிறது தான் செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவுங்கிறது நீங்கள் சொன்னீங்க. அது வந்து நீட்டில் வந்து அந்த செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது. இல்லைன்னா அப்படியே எல்லா அமைச்சர்களுக்கும் எக்ஸ் அமைச்சர்களுக்கும் எக்ஸ் டிஎம்கே எம்பிஸ் ஓனர்ஸ்கிட்டையும் அப்படியே இந்த நீங்கள் சீட் எடுத்துக்கங்க, 1 கோடி வாங்கிக்கோங்க, 2 கோடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற போல இருக்கும். நான் நினைக்கிறேன் இப்போ அவர் இன்னும் டீட்டெயிலாக அவர் பேசிகிட்டு இருக்காரு, முதலமைச்சர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம். ஐ திங்க் அவருக்கு புரியுது. 1. 2வது நான் என்ன பயப்படுறேன்னா, அது நடக்கக்கூடாது. நான் பயப்படுறேன்னா ஒருவேளை கடைசி உச்சக்கட்டத்தில் ராகுல் காந்தி, விஜய் போன்ற ஆட்கள், ஏன்னா இதெல்லாம் நம்ம பிளான்டாக இருக்குது. நம்ம முதலமைச்சர் ராகுல் காந்தி போன்ற டாப் லீடர்ஸ் கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த சோஷியல் அஜிடேஷன், இது வந்து ஒரு சமூக போராட்டம், இதுக்கு வந்து வேற ஒரு சாயத்தை கொடுத்து இது வந்து ஒரு அரசியல் போராட்டத்தை இவர்கள் மாற்றுவார்களோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. தயவு செய்து நமது முதலமைச்சர்கிட்ட நான் சொல்கிறேன், என்னை போல் ஒரு 10 மருத்துவர்களை கூப்பிடுங்க, அல்லது உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்லுங்கள். சந்தோஷமாக நான் அவங்கள உட்காந்து புட்டு வச்சு இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னான்னு சொல்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து நம்ம முதலமைச்சருக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் பார்த்தா 10லேருந்து 13% இந்தியாவுடைய கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடுலேருந்து நடக்குது. அது நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி வெறும் திருப்பூரில் தைக்கிற பனியனும் ஜட்டியும் மட்டும் இல்லை. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பு வந்து ஓரகடம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பெருசாக வந்துட்டுருக்கு. ஐஃபோன்ஸ் தயாரிக்கிறதெல்லாம் அமெரிக்கா பண்ணுறதுலாம் இங்கே தான் பண்ணிட்டு அனுப்புகிறோம்.
இதனால் தமிழ்நாடு பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஐஃபோன்ஸ், இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. அந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கறது சிலிக்கா. சிலிக்கா என்கிற கனிமம். அந்த கனிமம் இப்போ லடாக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லடாக்கு நம்ம திரும்பி இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி, இப்போ யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டோம். லடாக்லேருந்து சிலிக்கா வந்துருச்சுன்னா மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சிலிக்கா உலகத்திலே சைனா. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். சைனா ஏன் சோனம் வாங்சுக்குக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் சப்போர்ட் கொடுக்குது? ஏனென்றால் சோனம் வாங்சுக் கேட்குறது எங்களுக்கு லடாக் யூனியன் டெரிட்டரியாக வேணாம், தனியாக கொடுத்துருங்க காஷ்மீரோட. அப்போ இந்தியாவுக்கு சிலிக்கா கிடைக்காது. இந்தியாவுக்கு இந்த சிலிக்கா கிடைச்சதுன்னா நம்பர் 4 நம்பர் 3லேருந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகமே ஏஐ, செமிகண்டக்டர், கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு மெயின் சிலிக்கா. அந்த சிலிக்கா இப்போ லடாக்கில் இருக்குது. ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம்? இட்ஸ் அ பப்ளிக் சீக்ரெட். நம்ம இப்போ வந்து அதை எடுத்துட்டோம்னா சைனாவை அப்போஸ் பண்ணுவோம். இதனால தான் சைனீஸ் ஆப்ஸ், சைனீஸ் சப்போர்ட், சைனீஸ் மணி நிறையா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இந்த அஜிடேஷன். ஸோ நீட்டுங்கிறது ஒரு இஷ்யூ, நான் ஒத்துக்கிறேன். நீட் பேப்பர் லீக் ஆனது தப்பு, நானும் வன்மத்தோடு கண்டிக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை மாற்று, இன்னொருத்தரை கொண்டு வாங்கிறது இது ஒரு பெரிய சைனீஸ் ஒரு வெப். கடைசி விஷயம் அந்த முதல்வர்கிட்ட சொல்கிறது, 2007 2008 ராகுல் காந்தியின் குரூப் ஒரு சீனியர் மீட்டிங் நடந்துச்சு சைனாவில் வித் சைனீஸ் சீனியர் பீப்புள். அப்போ வந்து பல விஷயங்கள் முடிவெடுத்து இது மாதிரி இந்த பாதையில் போகலாங்கிற முடிவு. அந்த முடிவில் வந்து சைனா எப்போவுமே இந்தியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற போல அந்த முடிவுகள் வந்துச்சுன்னு பல கசிவுகள் வந்துச்சு. அந்த பிளான் இப்போ திருப்பியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோங்கிற பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இந்தியா வி நீட் சிலிக்கா. ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் உலகம். அது வந்து இந்தியா ஆக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் டாப்பில் வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து அண்டர்மைன் பண்ணுறது தான் இது. இட்ஸ் ஆல் நாட் அபவுட் நீட், இட்ஸ் அபவுட் சிலிக்கா, இட்ஸ் அபவுட் மணி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் மேலே வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பார்க்குறாங்க. இதுதான் மாற்றமா அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் சதீஷ் திரும்ப பிடிக்கும். நானும் சதீஷ் எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனால் அதே சமயத்தில் எது சரியோ ஜனநாயகத்துன்னு அடித்து கேட்பீங்க. ஐ அப்ரிஷியேட். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதலமைச்சருடைய கடந்த 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டு தான் இருக்குது சதீஷ். 107 வந்துச்சு, அப்புறம் 107லேருந்து அந்த 118 வரத்துக்குள்ளே பல நெருக்கடிகள் வந்துச்சு. பாவம் இந்த ஃபிலிம் ரிலீஸ் வந்து 8 மாதம் 9 மாதமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அந்தோலன், ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரோ என்னமோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. பாருங்கள், நீங்கள் பண்ணுறீங்க நீட்டாங்க, ஆனால் எனக்கு தெரியும் எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இதே முதலமைச்சர் பைரவா படத்தில் நடித்து என்ன இது மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளோ வந்து கோல்மாலாம் நடந்துகிட்ருக்கு என்னை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அதே போல் செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லியிருக்காரு. அந்த செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸுக்கு மெயின் ஸ்பியர் ஹெட், அதுக்கு ஒரு போஸ்டர் பாய்னா நீட்டு தான். அந்த நீட்டை அதை பற்றி கற்றுக்கிட்டு இதை அவர் சப்போர்ட் பண்ணுறாரோ என்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. ஏனென்றால் அவருடைய 2 போராட்ட மொழிகள் நான் கேட்டேன் சதீஷ். முதல் வாட்டி நீட் அனிதா இறந்துட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீட்டு ஒழிக்கணும்னு அவர் சொன்னார் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பேசும்பொழுது நீட்டை ஒழிக்க முடியாது, லீகல் மீன்ஸ் மூலமாக, நமது ஜஸ்டிஸ் சிஸ்டம் மூலமாக நீட்டு வந்து ஒழிக்க முடியாதுன்னு என்கிற உண்மையை மக்கள்கிட்ட திமுக ஏன் எடுத்துகிட்டு போகலைன்னு திமுகவை அவர் அட்டாக் பண்ணார். இல்லை, திமுக சொன்ன அதே விமர்சனம் தான் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீட்டை முழுமையாக ஒழிக்கணும்னா பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு அதிக சீட்டு வேணும். காரணம் என்னென்னா, இங்கே மத்தியிலேயோ மாநிலத்திலேயும் ஒரே கூட்டணி ஆட்சிகள் இருந்தால் மட்டுமே தான் நீட்டை ஒழிக்க முடியும். இதுதான் திமுகவும் சொன்னது. திமுக சொல்லும்போது அதான் சொன்னாங்க. இல்லை, மத்தியில் நம்ம ஆட்சியை பிடிச்சா தான் நீட்டை ஒழிக்க முடியும். இப்போ ஆதவ அர்ஜுனாவும் அதே தானே சொல்கிறாங்க. அவங்களுமே நீட்டை வந்து பேன் பண்ணணும், நீட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முழுமையான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்களுமே சொல்லியிருக்காரு. நீட்டை பேன் பண்ணணும் என்றால் மத்தியிலையும் மாநிலத்திலையும் அதே ஒரு ஆட்சி மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது. கம்ப்ளீட் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி. இந்தியன் பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வர்றது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதான் லோக்சபாலையும் 2/3 மெஜாரிட்டி, ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டி இருந்து ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், எப்படி ஆக்ட் ஆஃப் மசோதா கொண்டு வந்து 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணி அது கிளியர் ஆன பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு காக்னிசன்ஸ்க்கு வரணும். ஓகே,
ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்னு வந்திருக்கு. நமது சமூக அமைப்பு எப்படி வச்சுருக்காங்கன்னா அரசியல் சாசனத்தில் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, எம்எல்ஏ எம்பி இவங்களாம், எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஆனால் இதுக்கு மேலே ஜுடிஷியரின்னு இருக்குது. ஜுடிஷியரியில் டாப் மோஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு 1 ஜட்ஜ் இல்லாமல் 3 ஜட்ஜ் பெஞ்சு, 5 ஜட்ஜ் பெஞ்ச். 5 ஜட்ஜ் பெஞ்ச் வரைக்கும் போய் 2013 வந்து 3 ஜட்ஜ் பெஞ்சால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லப்பட்ட நீட்டை இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஹெட்டட் பை ஐ திங்க் டு அருண் மிஸ்ரா கொண்டு வந்து. இல்லை அருண் மிஸ்ரா அதுக்கப்புறம் 3 ஜட்ஜ் பெஞ்சில் அருண் மிஸ்ரா ஜி அவருடைய தலைமையில் இது பக்கா இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து எல்லா மாநிலங்கள்லையும் 2 மாநிலங்கள் தவிர, சத்தீஸ்கர் ஐ திங்க் அண்ட் தமிழ்நாடு தவிர, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா எல்லா மாநிலங்கள்லேயும் ஆல்ரெடி ரொம்ப பல வருஷங்களாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற நீட்டை கம்ப்ளீட்டாக 23 மாநிலங்கள்லேருந்து மாற்றி வேறு ஒரு அமைப்பை கொண்டு வந்து பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 ஜட்ஜுக்கு மேலே 7 ஜட்ஜு, 9 ஜட்ஜு, 21 ஜட்ஜு வரைக்கும் போய் பல பெஞ்சு ஆகி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சி மாதிரி, அப்புறம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெஞ்ச் மேலே பெஞ்சாக போய் இதெல்லாம் இப்படி அப்படி பார்த்தா 10-20 வருஷம் ஆகும். அதான் நான் என்ன சொல்வேன், அது சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் 1 in 100,000. ஓகே. ஸோ இந்த 10-20 வருஷத்துல ஒரு வேளை நடக்கலாம் நினைக்கிற ஒரு விஷயத்த, சரி நீங்கள் ஒரு பெருசாக இந்த 29ல் ஒரு பெரிய மாற்றம் வச்சுக்கோங்க, 29 ஒரு பெரிய மாற்றம் வந்தால் கூட அங்கேருந்து இதுவே வேறு ஒன்றுமே மற்ற எல்லாம் விட்டுட்டு வெறும் நீட்டுன்னு ஹோல் கண்ட்ரி அப்படி இருந்தால் கூட 4 வருஷம். 2033 நடக்கக்கூடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு உங்கள் பசங்களை நீட்டுக்கு படிக்காத தூக்கிட போகிறாங்கன்னு சொல்கிறது தப்பு. ஓகே. ஸோ தயவு செய்து அது நடக்கும்போது பார்க்கலாம். இன்றைக்கி நீட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். நீங்கள் அப்படி நினச்சா கூட 2033 23 மாநிலங்களில் நீங்கள் தூக்கணும். தூக்கி அங்கே திருப்பி உங்கள் சமச்சீர் கல்வி மாதிரி கொண்டு வரணும். இதெல்லாம் சும்மாவா? அவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்களா? ஸோ பல விஷயங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி, ஒரு ஃபுல் நாடுக்கு அமைய வேண்டிய ஒரு பரீட்சையை வந்து ஒரு மாநிலம் மாற்றி நீங்கள் 23-24 பேர் கூட சத்தீஸ்கர் தமிழ்நாடு மாதிரி ஆகுங்கன்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸி. அவங்களோட அத்தனை எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்கணும்னா உங்களுக்கு அங்கே 66% வராது லோக்சபாவில். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உட்காந்து யோசிச்சு பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், எக்ஸ் மந்திரிகள், 2-3 கவர்னர்ஸ் எல்லாரோடையும் நான் பேசிட்டு சொல்கிறேன். ஓகே. ரியலிஸ்டிக்கலி ஹோல் கண்ட்ரி கன்னு, பாகிஸ்தான், சைனா எல்லாத்தையும் வச்சுட்டு வெறும் நீட் பண்ணால் கூட 2033-35 வரும். தயவுசெய்து போய் படிங்க சார், பசங்களை போய் படிக்க சொல்லுங்கள் சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய லீடர் அபிஜித், அவரை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா 30 வயசு ஆகுது, ஒட்டுமொத்த இந்தியாவையே கவர்மெண்ட்டுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பேச வச்சுருக்காரு, பார்க்க வச்சுருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ஸோ இது வந்து ஒரு தனி மனிதனுடைய முயற்சி மட்டும் இல்லை. இது வந்து பல சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸ், சர்வதேச சக்திகள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக இயங்கும் தீய சக்திகளுடைய வேலை இதில் நிச்சயமாக இருக்குது. சதீஷ்னா தனியாக ஒரு மனிதன் உட்காந்துட்டு இது மாதிரி பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தும் செயலிகள், இந்த செயலிகள்லாம் ட்விட்டர், ஜாக் டார்சி என்பவர் தான் ட்விட்டரே ஆரம்பித்தார், எக்ஸ். அவரால் செய்யப்பட்ட 2 செயலிகள் கொண்டு வந்து பிரயர் அண்ட் பிராட் நினைக்கிறார். இதை வந்து எல்லா ப்ரொட்டஸ்டர்ஸ், ஆர்ப்பாட்டம் செய்கிறவங்களுக்குள்ள கரெக்டாக கிடச்சிருக்கு. இதெல்லாம் சும்மா நினைக்கிறீங்களா? ஒரு ஆந்தோலன் ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளவு காசு ஆகும்? அதுக்கு இது நூற்றுக்கணக்கான லாரிஸ் வருது, ஆளுங்க வர்றாங்க, கூண்டாருங்க வர்றாங்க, அடிதடி நடக்குது, பேனர்ஸ் நடக்குது, ஸ்லோகன்ஸ். நிச்சயமாக இப்போ இதே போல் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் இதே மாதிரி தான் சார் நமது விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆக்டர் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி முதல்வர் ஆனார். அதுவே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு அலை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் 30-35 வருஷமாக மக்களோட மனசில் இருக்கார். ஒரு கதாநாயகன் இருக்கார், ஆடுறாரு, பாடுறாரு, சண்டை போடுறாரு. மக்களுக்கு தமிழ்நாடு எப்பவுமே இந்த மூவி கிரேஸ் இருக்கும். ப்ளஸ் அவர் கூட கடந்த 2-2.5 வருஷம் வேலை செஞ்சார். அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், இந்த வெள்ளம் வரும்போது சொன்னார், டிஸ்ட்ரிக்டாக பண்ணார். அது மாதிரி வேலை பண்ணிட்டு மேலே வந்தார். அது ஓவர் நைட்டும் வரல, அது கூட ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இவர் ஓவர் நைட்டு அபிஜித் ஆடு. ஸோ வெளியில் நம்ம பார்க்குறது இந்த கற்பாம்பூச்சி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கற்பாம்பூச்சி மேலே வந்துச்சுன்னா 2000 கற்பாம்பூச்சி அதுக்கு அடியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறாங்க. அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் மேலே வந்திருக்காரு, கீழே இருக்கிற அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணி இந்தியாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டீஸ்டபிளைஸ் பண்ணி
நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு அனார்கின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு அராஜகம் குழப்பம் உண்டாக்குவதற்கு இப்போ கம்பேர்ட் டு சுற்றி இருக்கிற நாடுகளை பாருங்களேன். ஐயோ பங்களாதேஷ், மலேசியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணால் ஒரு பெரிய மினுமினுக்கிற ஒரு மாணிக்க மாதிரி நம்ம இருக்கிறோம் ஏஷியாவில். அது வந்து பிடிக்காத பல நாடுகள் செய்கிற ஒரு பெரிய சதி திட்டம். இதுக்கு வந்து நீ தனியாக போராடணும். இந்த குழப்பம் அனார்கி அராஜகம் இதுக்கு நம்ம ஏன் இது வருது நம்ம யோசிக்கணுங்கிறது மக்கள்கிட்ட நான் சொல்கிறது. அபிஜித் வந்து இஸ் சோசன். சரி சத்தம் போடுவான், கலாட்டா பண்ணுவான், இவனை வச்சு பண்ணலாம். அவன் போயிட்டான்னா இன்னொரு அபிஜித் வருவான். ஆனால் அபிஜித்துங்கிறது முக்கியம் இல்லை. அடியில் இருக்கிற ஒரு பெரிய கேன்சர் இருக்குது. அந்த புற்றுநோய்க்கு மேலாக பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த அபிஜித். இது டெஃபினட்டாக நம்ம நாட்டில் இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் பலருக்கும் பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அவர்கள் வந்து நிச்சயமாக முதல்வர்கிட்ட சொல்லணும். முதல்வரும் இந்த சதி திட்டத்தை தெரியாமல் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வேட்கை. பலருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, சும்மா ஆரம்பித்த ஒரு சிஜேபி பார்ட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கட்சியாக மாறி அப்படி தான் தெரிய வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து யங்ஸ்டர்ஸோடைய பவரா, அப்படி இல்லைன்னா பிஜேபி சொல்கிற மாதிரி மற்ற நாடுகளுடைய சதித்திட்ட வேலையா, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய சப்போர்ட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் எதிர்கட்சி ப்ளஸ் ஸ்தாபன எதிர்ப்பு, அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. யார் பவரில் இப்போ டிஎம்கே பவரில் இருந்தாங்க, இப்படி பண்ணுறாங்க தூக்குனாங்களேன்னு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது வந்து 5-7% இருக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்லுவாங்க. ஸ்தாபன எதிர்ப்பு வந்து டெஃபினட்டாக பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா பாஜகவுடைய ஃபீலிங் வந்து எது மக்களுக்கு நல்லதோ நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கிற ஒரு ஸ்லைட்லி ஒரு டாப் டவுன் கைண்ட் ஆஃப் பாலிசி இருக்கிறதுனால ஒரு ஸ்தாபன எதிர்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி கூட டெல்லியில் சில சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட பேசியிருந்தேன். இந்த சமயத்தில் என்ன நல்லது பண்ணுறதுன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு, ஜந்தர் மந்தரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு நீட்டில் நிஜமாகவே கசிவு ஆகிச்சா இல்லையா, அவங்க சொல்கிறாங்க இன்னும் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கசிவு ஆனதே ஒரு டிஜிட்டலி மேனிப்புலேட்டட் கசிவு, நிஜமாகவே கசிவு ஆகலை, நிறைய டிஜிட்டல் மேனிப்புலேஷன் நடந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி எல்லா வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு 19 வயசு பிள்ளை 18 வயசு பிள்ளை மாலை போட்டு இதுதான் இறந்துட்டா, இந்த மாணவி தான் இறந்துட்டா, அந்த மாணவி நல்லா இருக்கிறா, அது ட்ரீட்மெண்ட்டு நடந்துட்டு பெட்டர் ஆகிட்டே வரா ஒரு டெல்லி ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஆல்ரெடி மாலையை போட்டு வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி சர்க்குலேட் ஆகிட்டு. அதாவது உயிரோடு இருக்கிற ஒரு மாணவியை இறந்தால் போல போட்டு ஆப்ஸில் மேனிப்புலேட் பண்ணி எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்க. ஒரு சிங்கிள் அபிஜித்தால் பண்ண முடியுமா? இதை பின்னால் சக்திகள் இருக்குது. ரெண்டாவது, பாஜகவோட அப்ரோச் வந்து நாங்கள் பண்ணுறது சரிதான், ரைச்சஸ் இண்டிக்னேஷன் இருப்பாங்க. அதாவது நல்லது பண்ணுறவங்ககிட்ட ஒரு ஒரு செருக்கு இருக்கும். நான் இப்படி தான்டா பண்ணுவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அந்த செருக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், எங்களுக்கு தெரியும் சரியான டைம் வரும்பொழுது இது எல்லாமே ஃப்ராடுன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆனால் நடுவில் 10 இடி எரிஞ்சிட்ருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் இது மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், இது எல்லாமே ஃப்ராடாக இருக்கலாம், இந்த பொண்ணோட ஃபோட்டோ பாரு, இந்த நீட் லீக் ஆனதே கூட ஃப்ராடாக இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம், ஆனால் ஆதாரத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோன்னு ஒரு இன்டர்ம் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அவங்க கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி காலையில் பார்த்த ஒரு இதில் போட்டிருந்தார் லிங்க்டின்ல, யார் இந்த லீக் பண்ணாலும் அவங்களுக்கு விட மாட்டோம், அவங்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை விதிக்கப்படும், மாணவர்கள் மாணவிகளுடைய வாழ்க்கையோடு யார் விளையாடணும் நாங்கள் பண்ணுவோம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக என்ன எக்ஸாக்டாக நடந்தது, எவ்வளோ பேர் வந்தாங்க, சிசிடிவியில் என்னெல்லாம் பார்த்துச்சு, வெறும் சின்ன பசங்க வந்து நான் பார்த்தேன் ஒரு போலீஸ் ஜீப்பை தள்ளுறது, சின்ன பசங்க இல்லை, அதில் வந்து நீங்கள் 25-26 வயசில் நிறைய பேர் நீட் எழுத மாட்டாங்க. அவங்க வந்து தள்ளி நிறைய பேர் முகமணி மாதிரி போட்டுட்டு தள்ளி கலெக்டாக பண்ணுறாங்க, ஆளுங்க டஃப்பான ஆளுங்களாக இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டி நாங்கள் உங்களுக்கு என்ன போகிறோம், நீட் மட்டும் தானே, அது நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் நீட்டை, இந்த திருப்பி எக்ஸாம் பண்ண போகிறோம். இட்ஸ் ரிக்ரெட்டபிள், சேட் பட் ட்ரூ. எப்படி நான் சொன்னேன், தமிழ்நாடுல Group 2 Group 1 எல்லாம் காலியாச்சோ அதே போல் இங்கே இது காலியாக இருக்குது. இது நம்ம சரிப்படுத்தணும். நான் நினைக்கிறேன் சதீஷ், த ப்ராப்ளம் இஸ் ஒருத்தன் கோல்மால் பண்ணுறான், விஜயமல்யா மாதிரி ஓடி பண்ணுறான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு ஆளு தெரியும், அல்லது ஒரு போதிய அளவுக்கு நம்ம லா டப்பு பண்ணி உள்ளே பண்ணல. அது கூட இன்றைக்கி போட்டிருக்காரு லிங்க்டின்ல, ஃபாஸ்ட் கோட்ஸ், ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் பண்ணி யார் இதை பண்ணாலும் இவங்களை உள்ளே தள்ள போகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில
முறைகளுக்கு இது மாதிரி படன்னு பண்ணாங்கன்னா அப்புறம் எல்லாரும் இது மாதிரி பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு பீகார்லையோ யூபிலையோ தமிழ்நாடுலையோ இப்போ நாமக்கல்லேருந்து இந்த குரூப் 2 வந்து இங்கேருந்து லீக் ஆகி நாமக்கல்லில் பிடிச்சாங்க அந்த நியூஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் 2013 அப்போ மோடி இல்லையே, அப்போ வந்து அங்கே இருந்தது வந்து மன்மோகன் சிங் தானே. அப்போ உடனே மன்மோகன் சிங்கை பற்றி திட்டணும். யார் பண்ணுறது? க்ரைம் பண்ணுறது பார்ட்டி இல்லை, க்ரைமை பண்ணுறது நம்ம மக்கள். ஓகே, யார் பண்ணுறாங்களோ அவங்க உள்ள தள்ளுங்க. ஸோ என்னுடைய ஃபீலிங் இது வந்து ஒரு சதி திட்டம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இதை வச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறது சொல்கிறது. பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா பாஜக வந்து இன்னும் கொஞ்சம் மக்களிடம் கிட்ட இப்போ நான் உன்னோட இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா. அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸுமே நேம் பேட்சை பிச்சுட்டு அடிக்காமல் இருந்தால் சந்தோஷமாகவும் இருக்கும். அதெல்லாம் என்ன சார்? நானும் இதை ஒத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் லத்தியில் ஆணியை வச்சுக்கிட்டு அடிக்கிறது இதெல்லாம் அது வந்து அவங்க நிஜமாக அவங்க ஃபுல்லாக பண்ணாங்கன்னு தெரியல. பட் லத்தி சார்ஜுங்கிற பண்ணுறது ஒரு அளவுக்கு மேலே போனால் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இறந்து போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா அப்போ இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை நிச்சயமாக வெயிட் பண்ணக்கூடாது. நானும் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் டியர் கேஸில் வந்து டியர் கேஸ் வந்து அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும், அதோடு ஓடிடுவோம். டியர் கேஸ் சரி, ஒருத்தர் நம்மளை வந்து டமான் அடிப்படை. லத்தி இங்கே தானே சார் அடிக்கணும், முட்டி கீழே தானே சார் அடிக்கணும். லத்தியோட லாவே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி கீழே அடிக்கிறது. கரெக்ட். இங்கே அடிக்கிறது லேடிஸு சொல்ல முடியாத இடத்துலலாம் லேடிஸை வந்து புஷ் பண்ணி தள்ளுறது, அடிக்கிறது, அதை அடிச்சுட்டு சிரிக்கிறது யூனிஃபார்மோட. இது வந்து யார் பண்ணுறது? பாஜக வந்து உட்காந்துட்டு பண்ணல. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் பண்ணுறாங்களே. அஃபிஷியல்ஸ் யார்? யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க? மனிதர்கள். இல்லை அதாவது எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க, அங்கேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்தாங்களா, ஃபயர் பண்ணிருக்கணும்ல, ஃபோன் தெரியுது. ஸோ இவர்களுக்கும் தெரியும் இது வந்து பப்ளிக்கில் பொதுவெளியில் வரப்போகுது. அப்படி இருந்தும் மனிதர்கள் மிருகங்களாக மாறும் சில தருணங்கள் இந்த அஜிடேஷன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரியுது தவிர இது வந்து ஒரு பிளான்டு. இப்போ வந்து சிஆர்பிஎஃப் கொண்டு வந்துட்டாங்க காலில். சிஆர்பிஎஃப் எப்போ உள்ளே வந்தாங்களோ இனிமேல் பாருங்களேன் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதாவது இப்போ லோக்கல் போலீஸ்காரன் நிறையா இருக்காங்க, சரி பக்கத்தில் ஓட்டையிலேருந்து கொண்டு வாப்பா அங்கேருந்து கொண்டு வாப்பான்னு சொல்லும் பொழுது ஒரு இண்டிவிஜுவல் போலீஸ்காரன் கையில் அது லத்தி மட்டும் இல்லை சக்தியும் கையில் கொடுக்கணும். ஆனால் சிஆர்பிஎஃப் வந்து ரைட் கண்ட்ரோலுக்கே இருக்குது. ரைட் கண்ட்ரோல் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி முட்டி கீழே தான் அடிக்கணும், பெண்களை பார்த்து பண்ணணும், எல்லோரும் வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியணும். இந்த எல்லாமே சிஆர்பிஎஃப் கண்ட்ரோலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ட்ரோல் அத்துமீறி போன ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு பக்கமும் அத்துமீறல் நடந்திருக்கு. நான் அதை ஒத்துக்கிறேன். இவங்க பண்ணது இவங்க அடித்தது எல்லாம் சரி, வச்சு அடித்தது சரிலாம் சொல்லலை, இதுவும் தப்பு தான். ஆனால் தப்புன்னு எஸ்கலேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் சிஆர்பிஎஃப் ரைட் ஆக்ட் பற்றி கரெக்டாக வந்து பண்ணி எப்படி அடிக்கணும், எவ்வளோ அடிக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்து அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்களேன், இனிமேல் அது மாதிரி நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக அது நடக்கலன்னா சந்தோஷம் தான். நடக்காது. நானும் உங்களோட சேர்ந்து நடக்கக்கூடாதுன்னு அடித்து சொல்லுவேன். ஆமாம், யார் மத்திய மேபி அப்படி பண்ணவங்களை கூட ஃபயர் பண்ணலாம். அதுக்கு ஏன்னா எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குன்னு, வீடியோவோட இருக்குது, அதை ஏன்னு சொல்லவும் முடியாது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி. ஆமாம், இவர்களுக்கெல்லாம் இது மாதிரி அத்துமீறினாங்க, இவனுக்கு சஸ்பெண்டடு, த்ரோன் அவுட்டு, 3 மாதம் சரி தாண்டினேன். ஏன் இப்போ மாடர்ன் இந்தியாவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஜெயராஜ் பெனிக்ஸை அடித்து அநியாயமாக அடித்து கொண்ட 9 போலீஸ்காரங்களுக்கு ஒரு டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இனிமேல் போலீஸும் இனிமேல் அத்துமீறி பண்ண முடியாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள். இதை வந்து நான் உங்களோட ஒத்துக்கிட்டு நானும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவேன். அவங்களை அடித்தவங்களுக்கு சந்தோஷம். சோனம் வாங்சூ வந்து உண்ணாவிரதத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் போகிறாங்க. அடுத்து அவரை தொடர்ந்து பல செலிப்ரிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு விஷயம் அடுத்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குமா? அது அடுத்த எலெக்ஷனில் வந்து இப்போ இருந்து 29 எலெக்ஷன் தான் 3 வருஷம் இருக்குது சதீஷ். இதுவே இப்போ சீக்கிரமாக நடைபெறக்கூடிய பஞ்சாப், யூபி போன்ற இடங்களில் ஒரு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த பாதிப்பு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, இங்கே பண்ணுறது எல்லாமே இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது. இந்த மழைக்கால கூட்டத்து நாடாளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு மசோதாவும் கொண்டு வராத அளவுக்கு இந்த அஜிடேஷனு வாக் அவுட் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு நிமிடமும் பார்லிமெண்ட்டில் இப்போ வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டியது. ஸோ 20, 21, 22, 23, 24 5வது நாள் ஆரம்பிக்கும். 5 நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு லாஸ் வந்து 5 லட்சம். பார்லிமெண்ட் வந்து 5 லட்சம் ஒரு நிமிஷம் ஓட்டுறதுக்கு. அப்போ 8 மணி நேரம்னா பாருங்களேன், 5 லட்சம் 3 கோடி 15 கோடி 24 கோடி ஒவ்வொரு நாளும். இப்போ இந்த 5 நாள்லேயே நம்ம மக்களுடைய காசு 120 கோடி
வெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசி வாக் அவுட் அமளியிலே போயிட்டுருக்கு. 120 கோடி. இன்னும் ஒரு 3 நாள் வாரம் போச்சுன்னா 500 கோடி காலி. 500 கோடி யாரு காசு? வரி கட்டுறவனோட காசு. ஸோ இப்படி நம்ம மக்கள் யோசிக்கணும். மசோதாஸ் வந்தால் இது வராது. அந்த மசோதாஸ் வந்துச்சுன்னா அந்த வருகின்ற எலெக்ஷனில் வந்து நம்ம பெட்டர் சான்ஸ் இருக்கும் பாஜக. அந்த மசோதாஸ் வராமல் தடுத்துட்டு பண்ணுறது தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஸோ உடனே வருகின்ற 2 எலெக்ஷன், இந்த பஞ்சாப் அண்ட் யூபியில் பாதிப்பு இருக்கலாம், உங்கள் கேள்விக்கு பதில். பட் 29 நாடாளுமன்றத்தில் இதனால் பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம்னு சொல்லலாம்.